நண்பர்களே, எஸ்எல்எம் என்டர்டைன்மெண்ட் சொல்லும் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பர்வா பிலிம்ஸ் தயாரிப்பில் சிதம்பரம் இயக்கத்தில் ஷோபின் ஷாகிர், ஸ்ரீநாத் பசி, ஜார்ஜ் மரியா நடிப்பில் வந்திருக்கிற மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கொச்சியில் மஞ்சுமல் ஒரு கிராமம். அதில் ஷிஜு டேவிட்ங்கிற ஷோபின் ஷாகிர், சுபாஷ்ங்கிற ஸ்ரீநாத் பாசி எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 நண்பர்கள் பில்டிங் வேலை, பெயிண்டிங் வேலை, வயிற்று பிழப்புக்கு சின்ன சின்ன வேலை பார்த்துக்கிட்டு கயிறில் இருக்கிற போட்டிகள்லாம் போய் ஜெயிச்சுட்டு வர்றாங்க. அப்போ ஓணத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கா கொடைக்கானலுக்கு ஒரு சின்ன ட்ரிப்பு போக பிளான் பண்ணுறாங்க. ஒரு குவாலிஸ் காரை பிடிச்சி கொடைக்கானல் போகிற நண்பர்கள் குற்றாட்டத்தோடைய வைப்ரேஷன்லேயே ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட கண்ணில் மண்ணை தூவிட்டு டெவில் கிச்சனுங்கிற குணா கேவுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அதில் சுபாஷ் ஒரு ஆழமான குழிக்குள்ள விழுந்துடுறாரு. அவரை மீட்கிறதுக்கு தமிழ்நாடு போலீஸும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் தயங்குறாங்க. கடைசியில் சிஜிஓனுக்கு தங்களுடைய நண்பர்களை மீட்டாங்களா இல்லையான்னு த்ரில்லிங்கான கூஸ் பம்பிங் எமோஷனலோட சொல்ற ஒரு சர்வைவல் த்ரில்லிங் ஜேனர் தான் மஞ்சுமல் பாய்ஸ். 2006 நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தயாரிச்சிருக்காங்க. படத்தோட ஆக்டிங் வந்து ஒரு டீம் ஒர்க்குன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் வர குவாலிஸ் கார் டிரைவர், ஜார்ஜ் மரியா, 2-3 போலீஸ் அதிகாரிகள் எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ். படத்தோடைய ஒரு தயாரிப்பாளர் மற்றும் நாயகனுமான ஷோபின் ஷாகிருக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஆரம்பத்தில் இருந்து நண்பர்கள் கூட கூட்டத்தில் ஒரு ஆளா வராரு நாயகன் ஷோபின் ஷாகிர். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் இவருக்கு வந்து நடிக்கவே வாய்ப்பு இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல வந்து நண்பனுக்காக ஏங்கி அழுகிற சீன்கள், அந்த மழை தண்ணி வந்து குழிக்குள்ள வந்து விழக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக அது மேல பாய்ந்து உட்கார சீன்கள், நண்பனுக்காக துணிஞ்சு ஆக்ஷன்ல இறங்குற காட்சிகள், தன்னோட ஏழை நண்பனுக்காக பணம் செலவழிச்சு அவனே ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போய் அவனை ஒரு இக்கட்ல மாட்டி விட்டதுனால அந்த நண்பனுடைய அம்மாவுக்கு முன்னால அவமானத்துல கூடி குறுகிற காட்சிகளை வந்து பின்னி எடுத்திருக்காரு ஷோபின் ஷாகிர். ஏற்கனவே இவருடைய அம்பிலி ரொமான்ச படங்கள், இவருடைய அற்புதமான நடிப்பை நீங்க வந்து நல்லா ரசிச்சு பார்த்துருக்கலாம். அடுத்து ஸ்ரீநாத் பாசி படத்தோட மெயின் கேரக்டர். ஆனா ஆரம்பத்துல இருந்து ஒரு 3/4 மணி நேரம், அப்புறம் இடையில லாஸ்ட் கிளைமாக்ஸில் மட்டும்தான் இவருக்கு நடிக்க வாய்ப்பு. ஆனால் மனுஷன் பின்னி எடுத்திருக்காருங்க. இவர் இல்லைன்னா அந்த படத்தை வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. படத்தோட ஜீவனே வந்து ஸ்ரீநாத் பாசி தான். இந்த கேரக்டருக்கு வந்து ஸ்ரீநாத் பாசி சரியான தேர்வுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அடுத்து தமிழர் ஆறுமுகமா வர நம்ம ஜார்ஜ் மரியான், தங்கர் பச்சனுடைய அழகிங்கிற தன்னுடைய முதல் படத்திலேயே ஒரு ஆசிரியரா வந்து நம்மளை நல்லா கவனிக்க வச்சிருப்பாரு ஜார்ஜ் மரியான். ஆனால் தமிழ் சினிமா இயக்குநர்கள் தான் இவரை நல்லா கவனிக்கவே இல்லை. டைரக்டர் பா விஜய் படங்கள்ல தான் அதிகமாக நடிச்சிருக்காரு. கைதி படம் இவருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல தான் இவர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் வந்து திறமையான நடிகர்கள் ஜார்ஜ் மரியான், குரு சோமசுந்தரத்தை வந்து மலையாள சினிமா இயக்குநர்கள் தான் நல்லா யூஸ் பண்றாங்க. அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு ஒரு வெக்கக்கேடான விஷயங்கிறத நான் சொல்லிக்கிறேன். படத்துல ஜார்ஜ் மரியான் வந்து பின்னி எடுத்திருக்காரு. ஒரு லோக்கல் செல்லரா ஒரு சின்ன கேரக்டர் தான். பசங்கள ஒருத்த குழியில விழுந்துச்சான்னு மற்ற பசங்க அழுதுகிட்டே ஓடி வந்து சொன்னானே, எலுமிச்சை பழத்தை கொடுத்துட்டு கூட்டிட்டு ஓடுற அந்த சீன்கள், நண்பர்களை காப்பாத்துறதுக்காக துடிச்சுக்கிட்டே போலீஸ்ட வந்து பரிந்து பேசுற காட்சிகள், நம்ம ஊருக்கு வந்த பசங்களை நம்ம தான் சார் காப்பாற்றணும் உணர்ச்சிகரமா சொல்ற காட்சிகள், பசங்களை வந்து ஊக்கப்படுத்துற காட்சிகள், நிறைய காட்சிகளை வந்து அருமையா பண்ணியிருக்காரு ஜார்ஜ் மரியான். அடுத்து டாக்ஸி டிரைவர் பிரசாத் அவர காலித் ரகுமான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஆனா ஏன் இவர் நான் சொல்றேன்னா, இந்த இடத்துல மலையாள சினிமாவுடைய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியை கண்டிப்பா நான் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணி ஆகணும். காலித் ரகுமான் வந்து ஒரு பெரிய டைரக்டருங்க. மம்முட்டி வச்சு உண்டங்கிற ஒரு போலீஸ் படமும், டோவினோ தாமஸ் வச்சு தள்ளுமாலங்கிற ஒரு நான் லீனர் ஆக்ஷன் படமும் கொடுத்து நல்லா கலங்கிட்டு இருக்கிற ஒரு டைரக்டர். இந்த படத்துல ஒரு சாதாரண ஸ்கோப் இல்லாத கேரக்டர் பண்ணியிருக்காரு. இது வந்து மலையாள சினிமாவில் வந்து ரொம்ப சாதாரணம். அதே மாதிரி மின்னல் முறையில ஒரு தரமான ஆக்ஷன் சம்பவத்தை பண்ண பேசில் ஜோசப்ங்கிற ஒரு டைரக்டர் வந்து மற்ற இயக்குனர் இயக்குற ஃபேமிலி டிராமாக்கள், காமெடி டிராமாக்கள்ல வந்து நாயனாவோ அல்லது காமெடியனாவோ அல்லது ஒரு சின்ன கேரக்டரோட பண்ணிட்டு இருக்காரு. இவங்க மட்டும் இல்ல, மலையாள சினிமாவில் பெரிய ஹீரோக்கள் அப்படித்தான். கொஞ்சம் கூட இமேஜ் பார்க்காம மற்ற ஹீரோக்களுடைய படங்கள்ல வந்து டயலாகே இல்லாத, ஏன் ஸ்கோப்பே இல்லாத ஒரு சின்ன கேரக்டர் கூட நடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தமிழ் சினிமாவில் பாருங்க, கத்தி சண்டைன்னு ஒரு விஷால் படம் வந்தது. அந்த படத்துல வந்து வடிவேலு வந்து பரோட்டா சூரி கூட ஒரே ஃப்ரேம்ல நடிக்க முடியாதுன்னு சொல்லி கண்டிஷன் போட்டாங்க. நம்ம ஆட்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படி பாருங்க. ஆனா மலையாள சினிமாவில் நான் பார்த்த ஒரு ஷாக்கிங் என்ன அப்படின்னா, ஒரு பழைய படம் ஒருதலை ராகம் சங்கர் வந்து ஹீரோயின் கூட பார்க்ல வந்து டூயட் பாடிட்டு இருப்பாரு. அப்ப பார்க்ல வந்து ஒரு பாலத்துல ஒரு ஆள் நடந்து போவாரு. சும்மா நடந்து போவார். அவருக்கு டயலாகும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்கோப்பும் கிடையாது. அந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு உத்து பார்த்தா மம்முட்டி சார் சும்மா ஃப்ரேம்ல வந்து அப்படியே நடந்து போவார் அந்த படத்துல. அவ்வளவுதான் ஒரு வேலை. அதே மாதிரி கரியில காட்டுங்கிற ஒரு மலையாள படத்துல வந்து மம்முட்டி படம் ஆரம்பிச்சு 1/4 மணி நேரத்துல இறந்து வருவாரு. அவரோட மரணத்துல இருக்கிற
மர்மத்தை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. போலீஸா வந்து மோகன்லால் வந்து படம் ஃபுல்லா வருவாரு. ரீசெண்டா டொவினோ தாமஸ் கூட குரூப்புக்குள்ள துல்கர் சல்மான் நடிச்ச படத்துல வந்து ஒரு அப்பாவி மனிதரை டயலாகே இல்லாத ஒரு சின்ன கேரக்டர் வருவாரு. அவர் வந்து துல்கர் சல்மானோட நண்பர்கள் வந்து கொள்ற மாதிரி எல்லாம் சீன் வரும். இந்த மாதிரி மலையாள சினிமாவில் வந்து ஆர்டிஸ்ட்ல ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு. எல்லாரும் மற்றவங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அருமையான கேமியோ ரோல்களை வந்து தமிழ் சினிமாவில் வந்து பார்க்கவே முடியாது. கேமியோ ரோலுங்கிறாங்க, எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் அப்படிங்கிறாங்க. 3 மணி நேரம் படத்துல 2.5 மணி நேரம் வந்து அது வந்து எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோலாம். சரி, நம்ம மஞ்சுமல் பஸ் பாப்பா வாங்கணும். இதுல வந்து காளி திருகுமான் வந்து ஒரு சின்ன டாக்ஸி டிரைவர் கேரக்டர் பண்ணியிருந்தாலும் கிடைச்ச இடத்துல கிடைச்ச 1-2 டைலாகை நல்லா டெலிவர் பண்ணி சூப்பரா பண்ணியிருக்காரு. மற்ற போலீஸ் ஆபீசரா வர்ற விஜய் முத்து, மற்ற அதிகாரிகள், ஆரம்பத்துல கேரளால வர்ற அந்த கேரளா மக்கள், அப்புறம் கொடைக்கானல் நகரத்து தமிழ் மக்கள், ஸ்ரீநாத் பாசியோட அம்மாவா வர்ற அந்த நடிகைன்னு எல்லாருமே பிரமாதமா பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் ஆக்டிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு குறையும் வைக்காம நம்ம மனசு உள்ள ஈஸியா கனெக்ட் ஆகிற படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். படத்தோட இயக்குனர் சிதம்பரம். இவருடைய ஃபர்ஸ்ட் மூவி வந்து ஜான் ஏ மேனுங்கிற மெகா ஹிட் காமெடி படம். மஞ்சுமல் பாய்ஸ் வந்து இவருடைய 2வது படம். பாருங்க, ஒரு காமெடி படம் எடுத்தவர் வந்து அடுத்து சம்பந்தமே இல்லாம ஒரு சர்வைவல் டிராவல் ஜேர்னல் படத்தை எடுத்திருக்காரு. 2வது படத்துல ஒட்டுமொத்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை மண்ணக்க வச்சிருக்காரு. அற்புதமான ஸ்கிரீன் பிளே அண்ட் கண்டென்ட். இந்த கண்டென்ட் வந்து மலையாள சினிமாவுக்கு வந்து புதுசு கிடையாது, ஏற்கனவே வந்திருக்கு. 1989 டைரக்டர் பரதன் இயக்கிற மாலூட்டி தான் அந்த படம். இந்த மாலூட்டி படம் தான் தமிழ்ல அறங்கிற பேர்ல நயன்தாரா வச்சு ஓவர் பில்டப்போட எடுத்து சொதப்பி வச்சிருந்தாங்க. சோ மாலூட்டியோட கொடைக்கானல் குணா கேவ் வெர்ஷன் தான் மஞ்சுமல் பாய்ஸ். என்ன வித்தியாசம்னா, அந்த குகையில ஏற்கனவே உண்மையா சிக்கினவங்களை ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவங்களோட ரெஃபரன்ஸ் கேட்டு எடுத்திருக்காரு. கதை வந்து குணா கேவ்ல நடக்கிறதுனால குணா படத்தையும் கண்மணி அன்போட பாட்டை வந்து ரெஃபரன்ஸா எடுத்து தமிழ் மக்களோட ஈஸியா கனெக்ட் பண்ற மாதிரி தமிழ் மக்கள் மனசுல அற்புதமான ஒரு கூஸ் பம்பிங் ஃபீலிங் வந்து ஒரு மலையாள படத்துல கொடுத்துருக்காரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்மணி அன்போட பாட்டை நேற்று நெட்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். கவிஞர் வாலியுடைய அற்புதமான வரிகள்லையும் ஜானியம்மா கமலஹாசனோட குரல்ல வந்து இசைஞானி அற்புதமா பிரசன்ட் பண்ணிருப்பாரு. இந்த பாட்டுக்கு கிடைச்ச லைக் டிஸ்லைக் கவுண்ட்ஸ் பாருங்க. லைக்ஸோட எண்ணிக்கைக்கும் டிஸ்லைக்கோட எண்ணிக்கைக்கும் ரொம்ப கம்மியான வித்தியாசம் தான் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்காங்க நம்ம ஆட்கள். ஆனா இன்னைக்கு மஞ்சுமல் பாய்ஸ் படம் மூலமா இந்த பாட்டுக்கு வந்து மறுபடியும் உயிர் கொடுத்து ட்ரெண்டிங் ஆக்கினதுக்கு இயக்குனருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பாராட்டுக்கள். மாலூட்டி படத்துல வந்து தேவன் தலைமையிலான ரெஸ்கியூ ஸ்குவாட் தான் வந்து குளிக்குள்ள வந்து பேபி ஷாமலியை காப்பாற்றுற மாதிரி பண்ணியிருப்பாரு டைரக்டர் பரதன். இதுல சிதம்பரம் வந்து ஒரு ஸ்டெப் முன்னால போய் ஒரிஜினல் கதை அப்படிங்கறதுனால நண்பர்களை துணிஞ்சு நம்பிக்கையோடு மீட்கிற ஒரு உண்மையான சம்பவத்தையே ஒரு மோட்டிவேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் மூவியா எடுத்திருக்காரு. பாராட்டுக்கள். படத்துல தனிப்பட்ட ஹீரோன்னு யாருமே இல்லை, எல்லாருமே ஹீரோ தான். மெயின் ஹீரோக்கே வந்து கிளைமாக்ஸ்ல தான் கூடுதல் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு. அவரை ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சு 1/4 மணி நேரத்திலேயே மற்ற நண்பர்களுக்கு அவர் ஈக்குவலா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நண்பர்கள் குரூப்பை கயிறு இழுக்கிற மாதிரி திறமைசாலிகளை காமிச்சிருக்கிறதெல்லாம் நல்ல சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயின் இல்லை, டூயட் இல்லை, ஃபைட் இல்லை, ஓவரா சவுண்ட் இல்லை, ஓவர் பில்டப், மாசுங்கிற ஒரு டார்ச்சர் இல்லை. இதெல்லாம் வந்து மலையாள சினிமாவில் மட்டும்தாங்க சாத்தியம். ஆனால் படம் ஒரு இடத்துல கூட லாக் ஆகவே இல்லை. இது எல்லாம் இருக்கிற தமிழ் சினிமா வந்து இப்போ தியேட்டர்ல வந்து 2 நாள் கூட தங்க மாட்டேங்கிறது தான் பெரிய விஷயம். இதை பத்தி நான் வந்து 2 நாளுக்கு முன்னாடி இனியாவது தமிழ் சினிமா சுதாரிக்கணுங்கிற பேர்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டைம் இருந்தா பாருங்க. குணா படத்துல வந்து ஒரு டூயட் சாங் வந்து நட்புக்கு பயன்படுத்துறதுங்கிறது மலையாள சினிமால மட்டும்தான் முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த படத்துல வந்து சூப்பரா இருந்தது. படத்துக்கு இடையில இந்த 10 நண்பர்கள் வந்து சின்ன பசங்களா வர பிளாஷ்பேக் சீன்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெயின்ல போயிட்டே இருப்போம். நம்ம போற ட்ரெயின் வந்து ஸ்டேஷன் நெருங்கும் போது தன்னுடைய ட்ராக்ல இருந்து நம்ம ட்ரெயின் அப்படியே அதே ஸ்பீடோட இன்னொரு ட்ராக்கோட அழகா ஜாயிண்ட் ஆகும் பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி இந்த பிளாஷ்பேக் சீன்கள் அப்படியே இப்போ நிகழ்காலத்தில் நடக்கிற சம்பவங்களோட கரெக்டாக டிரான்சிஷனே இல்லாமல் ஜாயின் பண்ணுற இடங்கள் வந்து உண்மைக்கே சூப்பராக இருந்தாங்க. அதாவது பிளாஷ்பேக் சீனில் வந்து சின்ன வயசு சுபாஷ் வந்து ஒரு ஆற்றுக்குள்ளே குதிப்பார். இவர் அந்த தண்ணிக்குள்ளே ஆழமாக போகிற சீன் அப்படியே வந்து சுபாஷ் இப்போ குணா கேவ்ல இருக்கிற குழியோட ஆழத்துக்குள்ள போற சீனோட கரெக்டா இம்மி பசங்காம ஜாயிண்ட் ஆகும். இதெல்லாம் ஒரு அற்புதமான பிரசன்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படம் பார்த்த பிறகு இனிமையாவது குணா கோகினி பூவியான சமத்தியா மிரட்டி எடுத்திருக்காரு இயக்குனர். அது மட்டும் இல்லாம குணா படத்துக்கு ஒரு பெரிய கிரெடிட் உண்டாக்கி கொடுத்திருக்காரு இயக்குனர். இவருக்கு நிறைய பாராட்டுகளை நம்ம வந்து தெரிவித்துக்கிறோம். அடுத்து படத்தோட கேமராமேன் வந்து சைஜு காலித் அற்புதமாக காட்சிகளை வந்து படம் பிடிச்சிருக்காரு. சீனுக்கு சீன் கூஸ் பம்பிங் கூட கொண்டு வருவதற்கு படத்தோட ஒளிப்பதிவு வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. கொடைக்கானல் அதை சுற்றியுள்ள பகுதிகள், அழகான பச்சை பசுமையான அந்த காடு, மலைப்பகுதி, குணா குகை,
இதுங்களை படம் பிடிச்ச விதம், அந்த குகை இருட்டு, ஆழமான பள்ளத்தாக்குகள், லாங் ஷாட்டில் டாப் ஆங்கிள் குகை காமிச்ச விதம், பள்ளத்துல இருந்து டாப் ஷாட்டில் மரங்களை காமிச்ச விதங்கள், அதோட லைட்டிங்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இன்னொரு அற்புதமான ஐடியா நான் படத்தோட ப்ரொஜெக்ஷனில் பார்த்தேன். இது நான் பார்த்து தேட்டரில் வந்து ஃபீல் பண்ணது, மற்ற தேட்டரில் எப்படின்னு தெரியல. அதாவது படத்தோட ஆரம்ப 20 நிமிஷம் போர்ஷனை வந்து சினிமா ஸ்கோப்பில் காமிச்சிட்டு கதை வந்து நண்பர்கள் கொடைக்கானலுக்கு போன உடனே 33 mm மாறிடுது. அதாவது ஃபிலிமோட நீளம் வந்து அப்படியே குறையறதுனால குகையோட குழியோட ஆழத்தை நம்மளால அருமையாக ஃபீல் பண்ண முடியுது. அடுத்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து சுஷின் ஷியாம். அருமையான பிஜிஎம் ஸ்கோரிங் வரும். படத்தோட ஒளிப்பதிவும் பிஜிஎம்மும் தான் படத்தோடைய லொக்கேஷனோடைய கண்டென்ட்டோடைய நம்மளை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம். படத்தில் வந்து பாறைகளில் நீரோட்டம் வெளியிட கவிதை மாதிரியான காட்சிகள்ல இருந்து பரபரப்பை ஏற்படுத்துகிற காட்சிகள் வரைக்கும் அருமையாக பிஜிஎம் ஸ்கோரிங் பண்ணி நம்மளை ஒரு பதட்டத்தோடைய சீட் நுண்ணியில் உட்கார வச்சிருக்காரு சுஷிஷா. படத்தில் ஆரம்பத்தில் வர அந்த கல்யாண ஃபங்க்ஷனில் வர பாட்டு சூப்பராக இருக்குது. அடுத்து படத்தோடைய ப்ரொடக்ஷன் டிசைனர் அஜய் சாலிசேரி அற்புதமாக செட்டிங் போட்டிருக்காரு. முக்கியமாக குணா படத்தோடைய ரெஃபரன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு சில காட்சிகளை மட்டும் வெளியில இருந்து ஷூட் பண்ணிட்டு குகையோட இன்னர் போர்ஷன்களை வந்து 800 அடி ஆழம் வந்து துல்லியமாக தெரிகிற மாதிரி பெர்ஃபெக்டாக செட் போட்டு எடுத்திருக்காங்க. ஒரிஜினல் குகைக்கும் செட்டு குகைக்கும் வித்தியாசமே தெரியாத மாதிரி அற்புதமாக பாறைகள், அதில் உள்ள இடைவெளிகள், பள்ளங்கள், நீரோட்டங்கள், பாறையில் இருக்கிற பாசிகள் எல்லாத்தையும் தத்துரூபமாக செட் போட்டிருக்காரு அஜய் சாலிசேரி. இவருக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகள். படத்தோட எடிட்டிங் வந்து விவேக் ஹர்ஷன். படத்தில் வந்து என்டர்டெய்னிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னாலும் படம் வந்து கொஞ்சம் கூட போர் அடிக்காத அளவுக்கு அற்புதமாக எடிட் பண்ணி 2.5 மணி நேரத்தில் படத்தை முடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. படம் ஆரம்பிச்சு 1/4 மணி நேரத்தில் படத்தோட இன்ட்ரோ முடிஞ்சு 20வது நிமிஷத்துலேருந்து கதை வந்து கொடைக்கானலுக்கு போகிறாங்க. டைம் போகிறதே தெரியல. ஒட்டுமொத்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் படத்தோட வெற்றிக்கு வந்து அற்புதமாக உழைச்சதுனால படத்தோடைய பட்ஜெட் 20 கோடி அப்படின்னாலும் இந்த வீடியோ பதிவு வர இன்னைக்கு வந்து படத்தோட கலெக்ஷன் வந்து 100 கோடி ஈஸியாக நெருங்கிடுச்சு. படத்தோட ஒட்டுமொத்த டீமுக்கு வாழ்த்துக்கள். படத்தில் அங்கங்கே கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்கள் வந்து இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கூஸ் பம்பிங் மூமெண்ட் வந்து கொஞ்சம் லிமிட் தாண்டுதான் தோணுது. சில சீன்களில் தமிழ் கேரக்டர்களை வந்து ரொம்ப கெட்டவங்களாக காமிக்கிறது மலையாள சினிமாவில் வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தமிழ் சினிமாக்களை கேரளா பொண்ணுங்களை வந்து ரொம்ப கேவலமாக காமிக்கிறோம் இல்லையா, அந்த கோபத்தில் இப்படி பண்ணுறாங்களா என்ன தெரியல. இந்த படத்தில் ஏற்படுத்த சில சீன்களில் ஜார்ஜ் மரியா ஒரு ஃபோட்டோகிராஃபர் கேரக்டர் தவிர மற்ற தமிழர்களை வந்து ரொம்ப ரூடாக கொடூரமானவங்களாக காமிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையான கதையை கேட்கும்போது உண்மையான போலீஸ் வந்து இவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னு கேட்கும்போது இந்த சீன்லாம் ரொம்ப சாதாரணமா தோணும் அப்படிங்கிறாங்க. கடைசி வரைக்கும் ஹீரோயிசம் காமிச்சு டார்ச்சர் பண்ணாம நைஸா போடுற அந்த படம் கிளைமாக்ஸ்ல மட்டும் தடம் மாறி வீசிங் ப்ராப்ளம் உள்ள ஹீரோ வந்து 900 அடி பள்ளத்துல, அதுவும் குறிப்பா 180 அடிக்கு கீழே ஆக்சிஜன் கூட கிடைக்காத குழிக்குள்ள வீசிங் ப்ராப்ளம் உள்ள ஹீரோ ட்ரெயின்டு ஸ்குவாடு கூட இறங்க பயப்படுற குழிக்குள்ள கயத்தை கட்டி ஹீரோ இறங்குறது, நண்பனை தூக்கிட்டு வர்றது, ஆழமான வளைவுகள் நெளிவுகள் நிறைந்த அந்த குழிக்குள்ள, அதாவது பேசினா எக்கோ அடிக்கிற அந்த குழிக்குள்ள 900 அடி ஆழத்துல இருக்கிற நண்பன் மேல இருக்கிற நண்பர்கள் கூட ஈஸியா மைக்கையும் நம்ம கம்யூனிகேட் பண்றது, மீட்க வந்த போலீஸ் ஃபயர் ஃபோர்ஸ் எல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்க வச்சுட்டு நண்பர்களை கயிறு வச்சு இருக்கிறதெல்லாம் என்னதான் ட்ரூ ஸ்டோரினால நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுல இன்னொரு சின்ன லாஜிக் கிளாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருக்கிற சுபாஷ் தனிக்குள்ள முகிட்டே ஒரு கண்ணனுங்கிற ஒரு பையனை வந்து காப்பாற்றி மேலே கொண்டு வருவார். அப்போ கண்ணனுங்கிற அந்த கதாபாத்திரம் தான் இப்போ வந்து தன்னோட உயிரை காப்பாற்ற சுபாஷ் வந்து குழிக்குள்ள விழுந்து கிடக்கான்னு உணர்ச்சி வசப்பட்டு சுபாஷை காப்பாற்றுறதுக்காக அந்த கண்ணன் கேரக்டர் தான் குழிக்குள்ள இறங்கணும். ஆனால் அந்த கண்ணன் கேரக்டர் வந்து தேவையான சும்மா நின்றுட்டு இருக்கு. அது போல ஷோபின் ஷாக்கிர் வந்து உள்ள இறங்கிட்டு இருக்காரு. அதான் ஒரு பெரிய லாஜிக் நிறுவட்டலா இருக்கு. வலுக்கட்டாயமா ஹீரோஸ் திரிச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அதே மாதிரி நண்பனை காப்பாற்றி தூக்கிட்டு ஓடி வரும்போது கண்மணி அன்போட பாட்டு வருது. ஐடியா நல்லா சூப்பரா இருந்தாலும் நட்புங்கிற கான்செப்ட்ல வந்து ஒரு லவ் சாங் வந்து அந்த அளவுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. என்னதான் எனக்கு காயம்னாலும் என் உடம்பு தாங்கிடு, ஆனா ஓ உடம்பு தாங்கிடுமா. இந்த பாடல் வரிகள் படத்துல காயப்பட்டு கிடக்கிற நண்பனை மற்ற நண்பர்கள் காப்பாற்றுற சீனோட ஈஸியா கனெக்ட் ஆகுது அப்படின்னாலும் கடைசியில கமலஹாசன் வாய்ஸ்ல வந்து இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, அதை விட புனிதமானதுன்னு சொல்றதுக்கு பதிலா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித நட்பு அல்ல, அதை விட புனிதமானதுன்னு கமலஹாசனுடைய வாய்ஸ்ல யாராவது கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் பண்ணி மிமிக்ரி பண்ண வச்சிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒரு ஐடியா சஜஷன். அவ்வளோதான், வேற மைனஸ் பாயிண்ட்கள் இந்த படத்தில் இல்லை.
ஓகே, நிகழ்ச்சியோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. படத்தோடைய மாரல் வழி, ஸ்டோரி, கண்டென்ட், காஸ்டிங், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன், இந்த 5 கிரிட்டீரியா அடிப்படையில் படத்துக்கு வந்து 5க்கு வந்து தாராளமாக 4 ஸ்டார்கள் கொடுக்கலாம். வழக்கமான மலையாள படம் தானே, ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம், 2000 ரூபாய் மிச்சப்படுத்திக்கலாம் அப்படின்னு விட்டுறாங்க. சிம்பிளான ஆனால் அருமையான ஒரு தியேட்டர் மெட்டீரியல் தான் மஞ்சுமல் பாய்ஸ். குழந்தைங்களோட போய் பாருங்க, குழந்தைங்களுக்கு காமிய. நாளைக்கு பெரிய ஆள் ஆகும்போது ஃப்ரெண்ட்ஸுகளோட வண்டியை எடுத்துக்கிட்டு த்ரில்லிங் அட்வென்ச்சர் ட்ரிப்புங்கிற பேரில் இந்த மாதிரி குணா கேவுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி இப்பயே அவங்க பசங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வார்னிங் கொடுத்துருக்கேன். இந்த படத்து மூலமா கனவுல கூட போக மாட்டாங்க. மொத்தத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் சிம்பிள் அண்ட் ஸ்வீட் அடிபொலி பாய்ஸ் சொல்லி விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எல்லாம்.